தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 7/5/2025 இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது நாம் ஏற்கனவே நம்ம அட்டவணையில் இருக்கிறது தான். லகர மற்றும் லகர வேறுபாடு. மயங்கொலிகள் அப்படின்ற அடிப்படையில் இந்த எழுத்துக்களை எல்லாத்தையுமே நாம் அடையாளப்படுத்தி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அடிப்படையாக பார்க்கும்போது நிறைய நேரங்களில் இந்த லகரத்தை மாற்றி ஒரு சொல்லில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்குரிய அர்த்தமே மாறிடும் அப்படின்றது தான் அடிப்படையான உண்மை. ஆனால் அந்த தமிழ் மொழியினுடைய அழகியல் என்ன அப்படின்னா இந்த லகரம் தான். சரிங்களா? வேற்று மொழிக்காரர்கள் மாற்று மொழிக்காரர்கள்ட்ட பேசப்படுறப்ப பெரும்பாலும் அவங்க ரொம்ப பூரிச்சு சொல்கிறது இந்த லகரத்தினுடைய உச்சரிப்பு மற்றும் இந்த நகரங்களினுடைய உச்சரிப்பினுடைய அந்த நுணுக்கங்கள் இருக்குல்ல. ஸோ அது பேசப்பட்டிருக்கிற விதம், அது பயன்படுத்தப்படுகிற அந்த விதம் தான். அப்போ இந்த லகரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழியினுடைய குறிப்பாக தமிழில் வரக்கூடிய இந்த சிறப்பு லகரம் அப்படின்றது இந்த ஒரு மொழியினுடைய அடையாளமாக ஆரம்ப காலத்தில் போற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது கடந்து இந்த லகரங்கள் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்றதுக்கு உச்சரிப்பு, அதனால் ஒலிக்கக்கூடிய ஒலி அப்படிங்கிறத கடந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அப்படின்றது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்பவுமே தமிழ் மொழியை பற்றி சொல்லும்போது தமிழ் தன்னைத்தானே வளர்த்தெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த தமிழ் மொழியை பொறுத்த மட்டுக்கும் இப்போ இருக்கிற ஒரு 2K கிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற தலைமுறை வரைக்கும் தமிழ் அப்படின்னு கொண்டாடப்படுது அப்படின்னா அவங்க தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான வளமிக்க எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணம்தான். அது கடந்து நிறைய சொற்கள் இந்த எழுத்துக்களை கொண்டு கட்டமைக்க முடியுது இல்லைங்களா? அதுவுமே ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம புதுசாக நிறைய டெக்னாலஜிஸ் கண்டுபிடிச்சாலும் அதற்குரிய பெயர்களை தமிழாக்கம் பண்ணுறதுல உடனடியாக ஒரு வார்த்தையை கொண்டு உச்சரிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த தமிழ் மொழிக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு நிறைய நுணுக்கங்கள் நிறைந்த மொழி. ஒரு எழுத்து ஒரு பேரில் இடம்பெறுது அப்படின்னா அதற்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய கதை இருக்கும். சரிங்களா? இப்போவுமே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் கிடைக்கும். அப்போ டக்குன்னு போகிற போக்கில் இந்த பேரை வைக்கலை, இதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அதை எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இலக்கியங்களில் அப்பேற்பட்ட வார்த்தைகள் எடுத்தாளப்பட்டிருக்கு. நம்முடைய பெயர்களுக்கான அர்த்தத்தை தேடணும் அப்படின்னாலே நிறைய நாமளே பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கான விஷயங்களை வரலாற்றில் தோண்டி எடுக்கலாம். அந்த அளவிற்கு ஆழமான, நுணுக்கமான, அதே நேரத்தில் ஆதாரபூர்வமான நிறைய காரணங்களை கொண்டது இந்த தமிழ் மொழி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்போ இங்கே நாம் படிக்கக்கூடியது மயங்கொலிகள் அப்படின்றது தான். அந்த பெயரில் இருக்கிற மாதிரி ஒரு மயக்கம். அது என்ன மயக்கம் அப்படின்னா எழுத்து அப்படின்றது வெவ்வேறுபட்ட எழுத்துக்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பினுடைய நுணுக்கத்தில் சிறிய அளவு மாறுபாடு இருக்கும். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட எழுத்து இடம்பெறக்கூடிய இடம் இதுதான் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கும். ஒருவேளை அந்த எழுத்தை மாற்றி போட்டால் நமக்கு அர்த்தமே மாறிடும். அந்த மாதிரி தான் மயங்கொலிகள் அப்படின்றதுக்கு கீழே இந்த எழுத்துக்களை நாம் அடையாளப்படுத்தி படிக்க போகிறோம். என்னதெல்லாம் அப்படின்னா நமக்கே தெரியும். பொதுவாகவே லகரங்களில் இந்த தவறுகள் நிறைய நடக்கும் இல்லையா? 3 வகையான லகரங்கள் இருக்கும். அதே நேரத்தில் நகரங்கள் எந்த இடத்துல எனக்கு 2 சொல்லி நான் போடணும், எந்த இடத்துல 3 சொல்லி நான் போடணும் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி ரகரம், ஒரு படத்தில் கூட ஒரு நகைச்சுவை காட்சியில் பார்த்த மாதிரி தகராறுக்கு சின்னரா போடணுமா பெரியரா போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன தகராறாக இருந்தால் சின்னரா போடு, பெரிய தகராறாக இருந்தால் பெரியரா போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம அறிவார்த்தமாக யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உச்சரித்து பார்ப்போம். சரியா? ஒரு இடத்துல லகரம் எந்த லகரம் வருது அப்படின்னு தெரியலன்னா நம்ம சொல்லி பார்ப்போம், எது சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லையா? அந்த ஒரு 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 டாக்டிக்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டையுமே உண்டு. ஆனால் அது கடந்து ஒரு காரணமும் இருக்கும். இந்த எழுத்து தான் இந்த இடத்துல வரணும் அப்படின்றதுக்கான நியாயமான காரணத்தை கொண்டது தமிழ் மொழி அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அதை மாற்றும்போது நிறைய காரணங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். நமக்கே தெரியாமல் சில வார்த்தைகளை ரொம்ப சரியாக பயன்படுத்தி இருப்போம்.
இதற்குரிய காரணம் நமக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரி நாம் நினைப்போம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு தலைப்பு தான். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன சார் சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டால், நாம் இதை படிச்சிடலாம். இதற்குரிய எக்ஸசைஸ் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இல்லையா, பயிற்சிகள். அதில் நிறைய அது குறித்த தகவல்களை புத்தகத்தில் இருக்கிற தகவல்களும் சரி, கொஞ்சம் புத்தகம் கடந்தும் கொஞ்சம் விவாதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த முதல்ல ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மனம், மனம் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை. அப்போ இதற்கு 2க்குமான வித்தியாசம் அப்படின்றது, மனம் அப்படின்றது என்னது? ஒரு ஸ்மெல், ஒரு வாசத்தை குறிக்கக்கூடியது. மனம் அப்படின்றது நம்மளுடைய உள்ளத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல இந்த நகரம் வரணுமா, இந்த நகரம் வரணுமா அப்படின்ற அடையாளப்படுத்துதல் நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும். அதை நிர்ணயிக்கிறது யாரு? ஒரு சொற்றொடரில் முன்னாடி வரக்கூடிய வார்த்தையும் பின்னாடி வரக்கூடிய வார்த்தையும். அப்போ என்ன அர்த்தத்தில் இந்த இடத்துல ஒரு சொல் வரணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறதே இந்த மயங்கொலி பிழைகளுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஒரு 8 எழுத்துக்கள் தான். சரியா? மேலே உள்ள 2 சொற்களையும் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. ஸோ பொருள் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். உச்சரிப்பில் தான் சிறிய அளவு, உருவத்தில் பெரிய அளவு. ஏன்னா உருவம்னா பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா வேறுபாடு. இப்போ உச்சரிப்பில் சிறிய அளவு மாற்றங்கள் கொண்டது தான் என்னது? மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே ஒரு 8 எழுத்துக்கள் நமக்கு இருக்கிறாங்க. அப்போ இவங்க உச்சரிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை, இந்த சொற்கள், இந்த எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய சில வழிமுறைகளை தமிழ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வழிமுறைகள் படி தான் உச்சரிக்கணும். அந்த காலத்துலலாம் நியூஸ் ரீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, செய்தி வாசிப்பாளர்களுக்கு ஆள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட்டு நிச்சயமாக இருக்கும். அப்போ நகரத்தை அவங்க எந்த மாதிரி உச்சரிக்கிறாங்க, லகரம் உச்சரிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக வருதா, அவங்களுடைய அந்த பேச்சு ஓட்டம் இருக்குல்ல, ஃப்ளூயன்சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளூயன்சியில் இந்த லகர மாறுபாடு அப்படின்றத சரியாக கொண்டு வர்றாங்களா, இந்த விஷயமெல்லாம் கவனிப்பாங்க. அப்போ நியூஸ் ரீடர் அப்படின்றவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமானவங்க கிடையாது. சாதாரணமாக அந்த வேலையை ஒன்றும் வாங்கிடவும் முடியாது. அதே மாதிரி தான் பாடகர்கள். சரியா? அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையில் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த நகர லகர உச்சரிப்பினுடைய அந்த மாறுபாடு அப்படின்றது சாமானியர்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்றதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஆனால் இப்போது செய்தி வாசிப்பாளர்கள் தேர்வு பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ் பார்த்து வாசிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் எடுத்துட்டோம். அப்போ அந்த நகர மாற்றங்கள் எல்லாமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணுமா, இப்படி பேசினாலே நல்லா தானே இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மாறுபாடு அப்படின்றது நமக்கு இருக்குது இல்லையா. அப்போ எந்த நகரம்னாலும் ஒரு சொல்லில் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வரும்போது நிறைய வார்த்தைகள் இங்கே காணாமல் போயிடும். நிறைய வார்த்தைகள் நாம் தெரிஞ்சுக்காமலே போயிடுவோம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குவதற்கான ஒரு அறிகுறி தான் அது. அப்போ என் மொழி, என் தாய்மொழி, அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் எனக்கு வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்றத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மார்க்குக்காக அப்படின்றத கடந்து என்னுடைய தாய்மொழியை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிறேன். அது சார்ந்த சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்ற கண்ணோட்டத்தோட இந்த பகுதியை நாம் படிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம அட்டவணையில் கொடுத்துருக்கிற மாதிரி பயிற்சிகளும் கொஞ்சம் பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க? நகர எழுத்துக்களை சொல்கிறாங்க இல்லையா. நகரம், நம்பிக்கைக்கு வரக்கூடிய நகரம், இந்த 2 சுழி நகரம். அப்போ 3மே எனக்கு உச்சரிக்கும் பொழுது ஒரே மாதிரி ஒலிக்குது. இதில் என்ன மாற்றங்கள் அப்படின்னா, இந்த 3 சுழி நகரத்தை உச்சரிக்கும் பொழுது நாவினுடைய நுனி அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க? இந்த பகுதி இல்லையா. நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், மேல்வாயினுடைய நடுவு பகுதியை தொடணும். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சொல்ல உச்சரிக்கலாமா? ஏன் 3 சுழி நகரம் நமக்கு வந்திருக்கு. அன்னம் அப்படின்னு வரும் இல்லையா. இந்த பழம் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் இல்லையா. அதே மாதிரி நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின்
நடுப்பகுதியை தொடணும். அன்னம் அப்படின்னு தான் நாம் உச்சரிக்கணும். அப்போ சொற்களை நம்ம வேகமாக வாசிக்கும்போது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பழகிறப்ப இந்த மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப சுலபமாக நமக்கு வந்துடும் அப்படின்றது தான். அப்போ நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அப்போ 3 சொல்லினாவை உச்சரிச்சிடலாம் இல்லையா? மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதி. அப்போ 2 சொல்லினா என்னன்னா, அதே நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதி. அப்போ நடுப்பகுதிக்கும் முன்பகுதிக்கும் இந்த பிக்சரில் நமக்கு வேரியேஷன் காமிச்சிருக்கிறாங்க சரிங்களா? நாவின் நுனி கொஞ்சம் முன்னாடி நம்முடைய நாக்கு வந்துடணும். அதாவது முன்னோக்கி வாயினுடைய வெளிப்பகுதியை நோக்கி கொஞ்சம் முன்னாடி வந்துடணும். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நகரத்துக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் தோன்றுகிறது. அப்போ நடுப்பகுதி அப்படின்னா 3 சொல்லி நகரம், முன்பகுதி அப்படின்னா அந்த 2 சொல்லி நகரம். 3வதா என்ன சொல்கிறாங்க, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. பல்லின் அடிப்பகுதினா பல்ல போய் தொடணும் சரிங்களா? இந்த இடத்துல டச் ஆகணும். பொன்ன ந 3க்குமே வித்தியாசம் இருக்கும். இந்த நம்பிக்கை அப்படின்றது நாவை உச்சரிக்கும் போது வாயை நல்லா திறந்து உச்சரிக்கிற மாதிரியான ஒரு சப்தம் உங்களுக்கே கேட்கும் சரிங்களா? அப்போ 3ஐயும் உச்சரித்து பழகிடுங்க. ஒரு சொற்றொடரை வாசிக்கும் போது இந்த ஒரு விதிகளை பின்பற்றி நான் அந்த சொற்களை உச்சரிக்கணும் இல்லையா? ஸோ அன்னம், நுனி, நாவின் இந்த 3 எழுத்துக்கள்லையுமே 3 சொற்கள்லையுமே நாம் படித்த எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு இல்லையா? உச்சரித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கோங்க. அது கடந்து தேர்வு நோக்கில் நடுப்பகுதினா 3 சொல்லி நகரம், முன்பகுதி அப்படின்னா 2 சொல்லி நகரம், பல்லின் அடிப்பகுதி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி அப்படின்னா இந்த நகரம் சரிங்களா? ஸோ அப்போ அவங்க 2 பேர்த்தையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் இன எழுத்துக்கள் நாம் பின்னாடி பார்ப்போம். அதற்குரிய ஒரு முன்னோட்டமாக கொடுத்துருக்குறாங்க. இட்டு இன்னு, இத்து இந்து, இற்று இன்னு இவங்க எல்லாருமே என்னது இன எழுத்துக்கள். எடுத்துக்காட்டுக்கு பண்டம் எழுதலாம் இல்லையா? 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் தான் வர்றாங்க. பந்தம் எழுதலாம் இல்லையா? இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மன்றம் எழுதலாம் இல்லையா? அப்போ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன எழுத்துக்கள் அப்படின்னு இவங்களை எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இன எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து நகரம் வருவதால் இந்த 3 சொல்லி நகரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. என்ன சொல்கிறாங்க, அதனால டன் நகரம், டானாக்கு அடுத்தே வர்றதுனால டன் நகரம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த நகரம் வந்து தகரத்துக்கு அதாவது தாவுக்கு அடுத்தே இந்த நகரமானது வர்றதா என்ன பேர் கொடுக்குறாங்க, தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தொடர்ந்து ரகரத்தை அடுத்து இந்த 2 சொல்லி இன் வருவதால் ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் இந்த 3க்கும் உண்டான வேறுபாடை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். ஏற்கனவே அதற்குரிய எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. வானம் அப்படின்னா என்னது, வெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது வானம் அப்படின்னா ஆகாயம். யோசிச்சு பாருங்களேன், வான வேடிக்கை இதை சொல்ல நான் பயன்படுத்துகிறேன். இதற்கு அர்த்தம் தான் என்ன, வான வேடிக்கை அப்படின்னா வானம் வந்து நமக்கு வேடிக்கை காமிக்குதா, அதை கவனிக்க வைக்குது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வருது. இதே இது 3 சொல்லி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, வான வேடிக்கை அப்படின்னா இது எதை குறிக்குது, வானம்னா வெடி இல்லையா? அப்போ அந்த வெடி போடுறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது, என்னை என்டர்டெயின் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அப்போது எந்த சொற்களை எந்த இடத்துல பயன்படுத்தணும், அதில் எந்த எழுத்து எனக்கு உள்ளீடாக இருக்கணும் அப்படின்றதுல தெளிவு தேவை. அதே மாதிரி பனி அப்படின்றது பாருங்கள், வேலையை குறிக்குது. பனிப்பழு அப்படின்னு சொல்லுவோமா, வேலைப்பழு அப்படின்றது தான் பனி அமர்வு. அதே இது இந்த 2 சொல்லி நகரம் வரக்கூடிய பனியானது எதை குறிக்குது, பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குளிர்ச்சியை
குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா அந்த இடத்துல அமையுது. அப்போ நகர மாறுபாடு அப்படின்றது இதுதான். அடுத்து பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஆள் யாரு? லகரம். லகர மாற்றம். அப்போ சொற்கள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லகரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா முத லா. இந்த லாவை டக்குன்னு நிறைய பேர் எழுதும்போது வா மாதிரியே போடுவோம் இல்லையா? வா மாதிரியே இந்த லா இருக்கிறதுனால தான் இவனுக்கு பேர் என்னது? வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடையாளப்படுத்துறதுக்காண்டி வா மாதிரியே இருக்கும்ல அந்த லகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வகர லகரம். என்ன சொல்றாங்க? நாவின் இரு பக்கங்கள் தடித்து. லகரம்னாலே இந்த சொல் வந்துடணும். சரியா? நாவின் இரு பக்கங்கள் தடித்து அப்படின்னு வந்துடும். அப்போ லகரம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய சொற்களை வச்சுதான் அது எந்த லகரம் அப்படின்னு அடையாளப்படுத்தணும். என்ன சொல்றாங்க? மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். மேல் பற்கள்னா என்னது? இந்த நுனி பகுதி, பல்லினுடைய நுனி பகுதி, ல, அவ்வளோதான். சரியா? இதைத்தான் வகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லகரம் எதற்கு உதவுது அப்படின்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், அந்த வினைச்சொல்லை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. பள்ளிக்கூடத்துக்கு வரலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? பொது லகரம். அப்படி பேர் வச்சிடணும். அப்போ வகர லகரம்னா எனக்கு தெரியும், பொது லகரம்னா எனக்கு தெரியும். அதே நேரத்தில் நான் மாதிரியே இவங்களை போடுறதுனால என்ன சொல்கிறாங்க? இவங்களை நகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சுழி நான் மாதிரியே இருக்கிறதுனால இல்லையா? அடுத்து பாருங்க சிறப்பு லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இந்த லகரத்தை தான் என்ன சொல்கிறாங்க? சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ஒரே இடத்துலனா என்னது? மேல் நோக்கி வருடுவதால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல தொடுவதால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே மேலெண்ணத்தினுடைய நடுப்பகுதி தான். ஆனால் அந்த வேறுபாடு தொடுதல், வருடுதல், அந்த 2 வினை சொல்லையும் அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், பழம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேறுபாட்டை நாம் அடையாளப்படுத்திக்கணும். லா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு மா மாதிரியே இருக்கிறதுனால இவங்களுக்கு பேர் என்ன? மகர லகரம். அப்போ இவர் வகர லகரம், இவர் நகர லகரம், இவர் மகர லகரம். சரியா? ஏன்? பார்க்குறதுக்கு அந்த எழுத்துக்கள் மாதிரியே இருக்கிறதுனால. அது கடந்து இதை பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுபாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில உதாரணங்கள் பார்த்துடலாமா? லகரம் மாறுறதுனால எந்த மாதிரியான பொருள் வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க. விலைப்பட்டியல். விலை அப்படின்றது என்னது? பொருளினுடைய மதிப்பை குறிக்குது. அதே மாதிரி இந்த விளைச்சல் அப்படின்றது உருவாக்குதல், உண்டாக்குதல். விளை அப்படின்றது நான் கூற விளைகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? செந்தமிழில் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இலை அப்படின்றது ஒரு செடியினுடைய இலையை குறிக்குது. இலை அப்படின்றது மெலிந்து போதல். சரியா? மெலிந்து போதல்னா ரொம்ப இழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெலிந்து போதல். இலை அப்படின்றது நூல் இலை இல்லையா? ஸோ நூலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை நம்ம என்னதான் சொல்லுவோம்? கற்றை நூலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நூல் இலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதற்குரிய எடுத்துக்காட்டு தான் இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக பார்க்கக்கூடியது என்னது? ரகரம். அப்போ ரகரத்தை பொறுத்த மட்டுக்கும் நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால், முதல் பகுதின்னா என்ன? கொஞ்சம் முன்பகுதி தொடுவதால் ரகரம் தோன்றும். இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் அப்படின்றோம். சரிங்களா? நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வல்லின எழுத்து என்ன? கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரல வளல இடையினம். அப்போ இந்த ரகரம் இங்கே இருக்குது. சரியா? அப்போ இது என்னது? இடையின ரகரம். கசட தபரல ஒரு ரகரம் இருக்குது, அது என்னது? வல்லின ரகரம். வேறுபாடு புரிஞ்சுக்கிச்சா? அதுதான் இடையின எழுத்தில் இடம்பெறுறதுனால இடையின ரகரம்னு சொல்கிறாங்க. அடுத்த ரகரம் பாருங்கள். நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதால். சரியா? ஸோ உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்தில் இடம்பெறுவதனால என்ன சொல்கிறாங்க? வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரகரத்தை அடிப்படையாக வச்சு பொருள் வேறுபாடு எந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ஏரி அப்படின்றது என்னது? ஒரு நீர்நிலையை குறிக்கிறது. ஏரி அப்படின்னா மேலே ஏரி அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு குறிக்குது.
அதே மாதிரி கூரை அப்படின்றது வீட்டின் கூரையை குறிக்கிறது. இது கூரப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கூரை அப்படின்ற வார்த்தை புடவையை குறிக்கக்கூடியது. பாருங்க, பரி அப்படின்றது என்னது? குதிரையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லையா? பரினா குதிரை. அதே மாதிரி இந்த பரி அப்படின்றது என்னது? வினைச்சொல் ஆயிடுது. பறித்தல் அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? இவ்வாறு ஒலி வேறுபாடுகளை அறிந்து சரியான பொருளை கண்டுபிடித்ததே இப்பகுதிக்கான வினாக்களாக அமைகிறது. தமிழில் உச்சரிப்பில் மெல்லிய மாறுபாடுடைய எழுத்துக்களான ந, 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 ல, ள, ள, ரா, ர ஆகிய எழுத்துக்களை மையமாக கொண்டு வினாக்கள் அமைகின்றன. அப்போ இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் கேள்விகள் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, அர்த்தத்தை கேட்குற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ரகர மாறுபாடு, அந்த சொல்லிற்குரிய அர்த்தங்கள், அல்லது எந்த பகுதியில் எந்த ரகரம், எந்த நகரம், எந்த லகரத்தை பொருத்தணும் அப்படின்றது தான் அடிப்படையான கேள்விகளாக இருக்க போகுது. அப்போ இதுக்குரிய எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எழுத்துக்களினுடைய மாறுபாட்டை பற்றி இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பயிற்சி பகுதிகளை பார்ப்போம். அது கடந்து இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சில தகவல்களையும் அது சார்ந்து பார்த்துடலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, சின்ன பகுதியாக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான இடம் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மொழியை புதுசாக நான் அணுகும்போது, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக அதுக்குள்ளே நான் போகும்போது என்ன ஒரு விஷயம் பிரமிக்க வைக்குது அப்படின்னா, அது தமிழ் மொழியில் நிச்சயமாக இதுவாக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கும்போது அவங்களுடைய கல்வெட்டில் இந்த பொது லகரம் இருந்ததாக பார்க்குறோம், இந்த ரகர நகரம் இருந்ததாக பார்க்குறோம். ஒரு குட்டி பாக்ஸ் கண்டென்ட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது என்று பிறந்தவள் என்று தெரியாத இயல்பு நலாம் எங்கள் தாய் அப்படின்னு தமிழை பற்றி நாம் படித்ததெல்லாம் பொய் கிடையாது இல்லையா? அப்போ எப்போ தமிழ் மொழி உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வரலாற்றில் ரொம்ப முன்னாடியே இந்த தமிழ் மொழியானது நடைமுறையில் இருந்திருக்குது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு ஆழ்ந்த, அந்த அளவுக்கு வரலாற்று சான்று நிறைந்த மொழி, அதனுடைய பயன்பாடு அப்படின்றது இந்த எழுத்து மாற்றத்தால் எந்தெந்த மாதிரியான அர்த்தத்தெல்லாம் உருவாக்குது அப்படின்றத தான் அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நாம் பார்க்க போகிறோம். நல்ல காணொலியில், நல்ல தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.